ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ட்ரீம் கேக் தான். அந்த ட்ரீம் கேக் பாருங்க, எல்லாருடைய ஃபேவரட்டான ஆல் டைம் ஃபேவரட் ட்ரீம் கேக். நான் இந்த ட்ரீம் கேக்க வந்து எல்லார் போலயுமே தான். பாருங்க சூப்பராவே செஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு சாக்லேட் ஸ்பான்ச் எடுத்துக்கிட்டேன். அந்த சாக்லேட் ஸ்பான்ச்ல வந்து நம்ம சாக்லேட்டு, சுகர் சிரப்பு, சாக்லேட் அதிலயே ஆட் பண்ணி ஃபுல்லா அத போட்டு எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு, அதுக்கப்புறம் க்ரீம் ஃபுல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. எல்லாருமே ஈஸியாவே செஞ்சிரலாம். ஆனா, இத சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அ இந்த மாதிரி யாரெல்லாம் ட்ரீம் கேக் சாப்ட்டுருக்கீங்க? அது எவ்ளோ டேஸ்ட்டா இருந்ததுன்றதையும் இந்த வீடியோல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க க்ரீம் ஃபுல்லா நான் அப்ளை பண்ணிட்டேன். க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம், எனக்கு அது செய்யும்போதே எனக்கு பயங்கர டெம்ப்டிங்கா இருந்தது. அப்புறமா அதில வந்து ஃபுல்லா எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, நெக்ஸ்ட்டு நான் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். சாக்லேட்ட வந்து கொஞ்சம் தாராளமாவே போட்டுக்கலாம். சாக்லேட் ஃபுல்லா ஊத்திட்டு நல்லா மெல்ட் பண்ணி, டார்க் மோமோன் சாக்லேட்ட அப்படியே ஃபுல்லா மெல்ட் பண்ணி நான் அதில போட்டுட்டேன். இப்போ அத போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜில வச்சு எடுத்துக்கிட்டு, அது மேல திரும்பவும் சாக்லேட் ஆட் பண்ணியிருந்தேன். ஃபுல் சாக்லேட் ட்ரீம் கேக் வாவ்! என்ன டேஸ்ட்டுங்க. உங்க யாருக்கெல்லாம் இந்த ட்ரீம் கேக் பிடிக்குன்றதையும் சொல்லுங்க. இப்ப நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டு வெளியில கொண்டு வந்துட்டேன். இப்போ இது மேல திரும்பவும் நான் சாக்லேட் ஆட் பண்றேன். சாக்லேட் நல்லா திரும்பவும் கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் மில்க் சாக்லேட்ட மேல போட்டுட்டு, இந்த ட்ரீம் கேக்க நான் முடிச்சுட்டேன். அது மேல இன்னும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல நான் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு, கொக்கோ பவுடர் லாஸ்ட்டா ஃபைனல் கோட்டிங் முடிச்சுட்டு, நான் இந்த ட்ரீம் கேக்க ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்க யாருக்கெல்லாம் ட்ரீம் கேக் பிடிக்குன்றத கட்டாயமா போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வாவ்!